அதுக்கப்புறம் திராவிட கழகங்கள், அதிமுக, திமுக எல்லாரும் ஆண்டிருக்காங்க. அடுத்தாப்புல நீ யார் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் வர்றோம்னு சொல்லி பிஜேபி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கு விஜய். தமிழ்நாடு எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா இருக்கோம், மாறுதட்டிக்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஸோ டாப்பில் இருக்கோம் அப்படி இப்படின்னு. பட் டூரிசத்தை நம்ம என்ன ஸ்க்ராட்ச் கூட பண்ணலை. அப்போது ஒருத்தர் பக்கத்தில் என்னார் குரூப்பாக வந்து அங்கே படன்னு இறங்குறாங்க. சீக்கிரம் பார்த்துட்டு போகணும், அடுத்த கோயிலுக்கு போகணும், இன்றைக்கி 6 டெம்பிள் போட்டிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க கர்நாடகாக்காரர். ஹலோ வணக்கம், சொக்கலிங்கம் ஹியர். இப்போ சமீபத்தில் கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து நான் ஃபேமிலி டூர் போயிருந்தோம். ஃபேமிலி டூர் என்ன பண்ணோம்னா, இங்கே போவோம் அங்கே போகணும் பல இது. பசங்க 2 பேரும் பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்பா வாங்க ஹம்பி அங்கெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் பல டிஸ்கஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த தோதில்லை அந்த தோதில்லை ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபைனலி வி டிசைடட் ஆன் கும்பகோணம். வி டபுள் டவுன் ஆன் கும்பகோணம். கும்பகோணம் ப்ராபபிளி இது வந்து எங்களுக்கு 4வது அல்லது 5வது ட்ரிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரைவ் பண்ணியே போயிட்டோம், ஈசிஆர் வழியாக போனோம். ஸோ எதுக்காக நாங்கள் யூஸ்வலாக கும்பகோணம் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கும்பகோணம் பெல்ட், நாட் ஒன்லி கும்பகோணம் சிட்டி, அதை சுற்றி ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ணலாம். நம்ம கார்லேயே போயிடலாம், 1 or 2 days ஹோட்டலில் தங்கலாம், ஆல் தீஸ் திங்ஸ். எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நானும் சரி, மிஸ்ஸஸும் சரி, பசங்களும் சரி, நம்ம தமிழ்நாடுடைய கோயில் ஆர்கிடெக்சர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது பிரமிக்க வைக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோயிலையும் போகல, தஞ்சாவூர் பெரிய கோயிலாகட்டும் அல்லது கும்பகோணம் கோயில்கள் ஆகட்டும், எதை பார்த்திங்கனாலும் பிரமிக்க வைக்கும். எப்படி ஒரு 100 அடி 200 அடியில் இவ்வளோ பெரிய கோயில்கள், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் இவ்வளோ பெரிய கோயில்கள். அப்போ என்ன மாதிரி இருந்திருப்பாங்க சிற்றரசர்கள், பேரரசர்கள், யார் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து நம்மளை வந்து அதாவது பிரமிக்க வைக்கிது ஒவ்வொரு தடவையும். அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சொல்கிறோம், 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால் பழமையான கோயில்கள்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு பெல்ட்டை கவர் பண்ணோம். சீர்காழி அந்த ஏரியாவெல்லாம் சொல்லி அது மாதிரி ஒரு தடவை கவர் பண்ணோம். அப்புறம் ஒரு மல்டிபிள் ட்ரிப்ஸு. பட் எத்தனை ட்ரிப்பு போனாலும் சலிக்கவில்லை நாங்களும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஏரியா எங்களுக்கு. ஸோ இப்போ இந்த தடவை போகையில் ப்ராபப்ளி ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராங்குபார் தரங்கம்பாடிக்கு போயிட்டோம். டச் காலனி, டச் போர்ட்டு. இங்கே ஒரு சின்ன மியூசியம் வச்சுருக்காங்க. அந்த ஃபோர்ட் இருக்குது, அந்த பழைய காலத்து அந்த ஆர்கிடெக்சர், டச் ஆர்கிடெக்சர் எல்லாம் இருக்குது. ஒரு டாப் ஸ்கேல் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் ஒரு சின்ன கிராமம் தான் தரங்கம்பாடி இருக்குது, ஆனால் பியூட்டிஃபுல் பிளேஸ். இப்போ இதே இடம் வந்து ஒரு இட்டாலியிலையோ ஒரு ஜெர்மனிலேயோ அமெரிக்காவிலையோ வேறு எங்கேயோ சுவிட்சர்லாண்ட்லேயோ இருந்துருந்துச்சுன்னா இதனுடைய டெவலப்மெண்ட்டே தனியாக இருந்திருக்கும். அதாவது இப்போ நம்ம என்னுடைய ஒப்பீனியனில் வந்து நீங்கள் தமிழ்நாடு எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா இருக்கோம், மாறுதட்டிக்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஸோ டாப்பில் இருக்கோம் அப்படி இப்படின்னு. பட் டூரிசத்தை நம்ம என்ன ஸ்க்ராட்ச் கூட பண்ணலை. ஆல்ரெடி டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றாங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் வர்றாங்க, பல கோடி வர்றாங்க. தமிழ்நாட்டில் இந்தியா அளவில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டாக இருக்குது. உலக அளவில் இந்தியாங்கிறது வந்து டூரிசத்தில் வந்து நம்மளுடைய வருமானம் குறைவுன்னு தான் சொல்லுவேன். நம்மளோட குட்டி குட்டி நாடுகள்லாம் எக்கச்சக்கமாக டூரிஸ்ட்டை வரவழைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்காக அந்த டூரிஸ்ட் அங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. ப்ராப்பரான ப்ரொமோஷனாக ஐ எம் டாக்கிங் அபவுட் ரியல் ப்ரொமோஷன். ஸோ இப்போ ஒவ்வொரு நாடுகள், கிரீஸ் எடுத்துக்கினீங்க, சுவிட்சர்லாந்து எடுத்துக்கினீங்க, ஜெர்மனி எடுத்துக்கினீங்க, சிங்கப்பூர் எடுத்துக்கினீங்க, ரொம்ப தூரம்லாம் போகணும், தாய்லாந்து எடுத்துக்கோங்க. ஸோ மக்கள் வந்து நம்ம போய் குவிகிறோம். பட் ஆனால் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸுக்கு வந்து
இப்போ சமீபத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸுக்கு வந்து நம்ம அந்த அளவு அக்கறை கொடுக்கப்படவில்லை ஸ்டில். இப்போ ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூருக்கு போட்டியாக மகனால் கட்டப்பட்டது. இப்போ அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்து அதை அப்படியே வந்து திருப்புவனத்தில் ஒரு அரசர் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஹைட்டு, அதே மாதிரி ஹை லெவல், அது மாதிரி தாராசுரம்லாம் யுனெஸ்கோ இன்னும் சைட்லேயே வந்துருச்சு. தாராசுரம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனிவே, ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ டூரிஸ்ட்டு சில கோயில்களுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன், ராமேஸ்வரத்துக்கு தான் வடநாட்டு இந்தியர்கள் நிறைய வந்தாங்க. இப்போ ஆஃப் லேட்டாக நான் பார்த்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், கும்பகோணம் டெம்பிள்ஸு, இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு டெம்பிள், இது மாதிரி இந்த டெம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து மக்கள் குமிறாங்க. தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவிலேருந்து குமிறாங்க. நம்ம பழனிக்கெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே கேரளைட்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம எப்படி சபரிமலைக்கு போகிறோமோ அது மாதிரி அவங்க கார்த்திக் டெம்பிள்ஸுக்கு பூரா அவங்க நிறைய வர்றாங்க. ஸோ இப்போ திருச்செந்தூர் இது மாதிரி எந்த இடங்கள வேணாலும் எடுத்துக்கோங்க. இன் ஜென்ரலாக வந்து இப்போ வந்து அந்த கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், கூட்டம் நிறைய இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் பக்கத்தில் என்னார் குரூப்பாக வந்து அங்கே படன்னு இறங்குறாங்க. சீக்கிரம் பார்த்துட்டு போகணும், அடுத்த கோயிலுக்கு போகணும், இன்றைக்கி 6 டெம்பிள் போட்டிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க கர்நாடகாக்காரர். அதில் ஒருத்தர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டு நீங்கள் எப்படி தமிழ்நாடு எப்படி இருக்குது, தமிழ்நாடு டெம்பிள்ஸ் எல்லாம் என்ன இப்போ நிறைய வர்றீங்களே என்ன? இல்லை சார் நிறைய வர்றோம் சார், உண்மைதான் சார், பட் ஆனால் இங்கே பாருங்களே எங்கேயுமே வந்து இங்கிலீஷில் இல்லை சார், ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல தான் இங்கிலீஷ் போர்டே இருக்குது சார், எல்லா இடத்துலையும் தமிழில் தான் போர்டு இருக்குது, சாமி பேர்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போ அப்படிங்கையில் நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷில், ஹிந்தியில், நம்ம ஹிந்தி எதிர்ப்பு செய்கிறாங்கிற தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்ம பணம் பண்ணணும்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் போகணும். இன்னொன்று நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தது என்னென்னா, வேளாங்கண்ணியில் வந்து செர்மன்ஸ் நடக்குது, வெவ்வேறு லாங்குவேஜில் நடக்குது செர்மன்னு சர்ச்சில். எனக்கு ஒன்றும் புரியலை. ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு அப்படின்னா தமிழில் தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்போ பையங்களும் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். 2 பேரும் பெங்களூரில் இருக்கானுங்களா? அதில் மூத்த பையன் சொன்னால் இல்லைப்பா இப்போ பெங்களூர்லேயே வந்து சர்ச்சஸில் பூரா 3-4 லாங்குவேஜஸில் ப்ரேயர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மல்டி சிட்டிலேருந்து மக்கள் வர்றாங்க. ஸோ அதனால் மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷு, கன்னடம், தமிழ் அந்தந்த டைம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்தந்த டயத்தில் இந்தந்த லாங்குவேஜில் நடக்கும். ஸோ ஒரு சர்ச்சில் பண்ணக்கூடியதை நம்ம ஏன் டெம்பிள்களில் போர்டில் கூட பண்ண மாட்டாங்கிறோம்? ஏன்னா இந்த டூரிஸ்டைலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் கண்டபடி குமிறாங்க. தமிழ்நாட்களை விட நீங்கள் அதிகமாக வந்து கர்நாடகா, தெலுங்கு பீப்புளை தான் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். நார்த் இந்தியன்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸில் ராஜஸ்தான்லேருந்து பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே வந்துடுறாங்க. இப்போ நம்ம தமிழ் மக்கள்லாம் ஃப்ளைட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். அவங்களாம் ராஜஸ்தான்லேருந்து பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே வர்றாங்க, பஸ்ஸை ஓட்டிகிட்டு வந்து ஸ்ரீரங்கத்தை. ஸோ இப்போ ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, கும்பகோணம் பெல்ட்டு, ராமேஸ்வரம், இது போன்ற இடங்கள்லாம் இப்போ அதர் லாங்குவேஜஸ் பீப்புள் நிறைய வர்றாங்க. ஸோ இப்போ நம்ம HRNC அண்டரில் வருது மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸு, கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அங்கங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு டூரிஸ்ட்டை இப்போ தமிழ் பீப்புளே நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரையில அவங்களுக்கே தமிழ் தெரியாது. நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் ஒன்லி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அல்லது அந்த லாங்குவேஜ் இப்போ ஜெர்மனியில் நிறைய செட்டில் ஆகிறாங்க தமிழர்கள். அப்போ அவங்க குழந்தைகள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த பாரு தான் நம்ம ஊர் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வரையில். ஸோ இப்போ அவங்க போய் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உடனே கூகுளில் திறந்து கூகுளில் தான் இதெல்லாம் சர்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்தந்த இடத்துல அல்லது ChatGPT இப்போ ஸோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து டூரிஸ்ட்டை வரவழைக்கணும், அவங்ககிட்ட நம்ம பணம் நிறைய சம்பாதிக்கணும், தமிழ்நாடு எக்கானமியை ஊக்குவிக்கணும். அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் இங்கிலீஷில் போடுறதாகட்டும், அல்லது மல்டிப்புள் லாங்குவேஜஸில் ஹெல்ப் டெஸ்க் வைக்கணும். அங்கே ஹெல்ப் டெஸ்க்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. கோயில்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. நம்ம கோயில்களுக்கு மக்களை கூட்டிகிட்டு வரணும், அதனால் எவ்வளவு எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை, நினைக்கப்படவில்லை. எனக்கு பார்க்குறதுல அதுதான் தோணுது. இப்போ இதில் உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அதே மாதிரி கும்பாபிஷேகம் ஒர்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு கோடியக்கரை போனோம். இப்போ கோடியக்கரை போகையில் வந்து அங்கே பேர்ட் சாங்சுரி, சஃபாரிலாம் இருக்குது. ஓரளவு குதிரை, மாடுகள், கொஞ்சம் பேர்ட்ஸு அதெல்லாம் இருக்குது. ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே சஃபாரி போகுது. நீங்கள் காரை ஓட்டிகிட்டே போகலாம். பர் பர்சனுக்கு 200 ருபீஸோ அதை வாங்கினாங்க. இப்போ அங்கே வந்து போகையில் வந்து ஒரு டெம்பிள் பார்த்தேன். சாரி நான் பார்த்துக்கிறேன் நேம் வந்து கோடியக்கரையில் குழகர் டெம்பிள்னு பார்த்தோம். இப்போ பல இடங்களில் கும்பாபிஷேகத்துக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன்.
அங்கே கும்பாபிஷேகத்தில் அங்கே வேலை பார்க்குற மக்கள் கூட ஒரு எஃபெக்டிவான டெக்னீஷியன்ஸ் இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில். இவங்க கும்பாபிஷேகம்னா என்ன பண்ணுறாங்க, நடுவில் திருப்பி 2 கல்லுக்கு இருக்க ஜாயினிங்கை கொத்தி விட்டுட்டு அங்கே வந்து வாட் எவர் கெமிக்கல்ஸ் போட்டோ இல்லை சிமெண்ட்டு போட்டோ சாந்து போட்டோ அதை ஒட்டுறாங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி ஜெட்டை வச்சு தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடித்து கல்லை க்ளீன் பண்ணி இவ்வளோ தான் பண்ணுறாங்க. இப்போ இவங்க அங்கே இருந்த டெக்னீஷியன்ஸு, அங்கே இருந்தவங்க வந்து கல்தச்சர்கள் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. பட் அவங்களுக்குமே அந்த கோயிலுடைய மகிமை புரியல. அவங்க வச்சு மேலைங்களையும் அடிக்கிறாங்க. அழகான ஷார்ப்னஸ்ஸு, அழகான கர்வ்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால். அதை சூப்பர்வைஸ் பண்ணக்கூட ஆள் இல்லை. எல்லாம் கான்ட்ராக்டை விட்டுறோம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கொத்துறாங்க. நாங்கள் கேட்டீங்கப்பா இப்படி கொத்துறீங்களேப்பா, அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போகுது, இது பண்ணு. இல்லை சார் இது இப்படி தான் சார் பண்ணுறது, அவ்வளோதான் சார். கொத்தி விட்டு நடுவில் சாந்த பூச சொல்லுவாங்க, சிமெண்ட்டை பூச சொல்லுவாங்க. பூசிட்டு தண்ணி அடிப்போம் சார். தண்ணி பூசுறதுக்கு முன்னால் தண்ணி அடிக்கிறாங்க அல்லது அப்புறம் அடிக்கிறாங்க. தண்ணி அடித்தா கும்பாபிஷேகம், அவ்வளோதான். இதுதான். இதுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். அதாவது அந்த எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இருந்தால் எப்படி. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போயிருக்கு, ப்ரைவேட் டெம்பிள்ஸ் நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன மாதிரி கிளாசிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம மக்கள் வர்றவங்களும் இது விபூதியெல்லாம் அவங்க பாட்டு வெளியில் கொண்டாந்து வச்சிடலாம், மக்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விபூதி குங்குமம் கொடுக்குறோம்னு சொல்லி அது பூரா அங்கனைக்கு இருக்கிற கல்தூணில் பூரா விபூதி குங்குமம். இது தீஸ் ஆர் ஆல் பிக் இஷ்யூஸ்னு வச்சுங்க. இதை வந்து எப்போ நீங்கள் சரி பண்ணலாம்? அரசாங்கம் வந்து இத்தனை ஆயிரம் கோயில்களை மெயின்டைன் பண்ண முடியுமா? இட் இஸ் டஃப். ஸோ பெட்டர் வந்து இன்னும் டாடா குரூப் ட்ரஸ்ட்டு, பிர்லா குரூப் ட்ரஸ்ட்டு அல்லது ரியலி யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ பெரிய ட்ரஸ்ட்டு, ரெப்யூட்டட் ட்ரஸ்ட்டுக்கிட்ட கொடுத்து இதுகளை மேனேஜ் பண்ண சொன்னாங்கன்னா இட் வுட் பி ரியலி கிரேட். அது தவிர தமிழ்நாடு அரசாங்கம் வந்து டூரிசம் மினிஸ்ட்ரி இருக்குது, டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களாம் இன்னும் கொஞ்சம் அதை மைனூட்டாக பார்த்து என்னென்ன சின்ன சின்ன ஐட்டங்கள் தேவை, எந்த அளவு நம்ம டெவலப் பண்ணணும், வர்றவங்களுக்கு அவங்க இவ்வளவு பஸ்ஸில் வந்து கூட்டமாக இறங்குறாங்க, சைடில் வெளியில் ஒரு யூரின் போகிறதுக்கோ அதையும் கான்ட்ராக்டில் விட்டுறாங்க. பப்ளிக் டாய்லெட்லாம் தமிழ்நாட்டில் சுத்தம் மோசம். நீங்கள் எங்கேயுமே தமிழ்நாடுன்னு இல்லை, இன்னும் மிச்ச மாநிலங்கள் இதோட மோசமாக இருக்கும். ஐ எம் நாட் கம்மிங் டு த ஆர்கியூமெண்ட். என்ன சொல்ல வரேன்னா, டூரிஸ்ட்டுக்கு வேண்டிய வசதிகள் நம்ம செஞ்சு கொடுத்து இந்த டூரிசம் எக்கானமியை பெருசாக்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருவையாறு போயிருந்தோம். திருவையாறு போயிட்டு திருவையாருக்கு அந்த திருவையாறு தியாராயர் பிறந்த இடங்களை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஐயாரப்பர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கெல்லாம் போயிட்டுக்கிட்டு வர்ற வழியில் திருப்பழனம்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே போனோம். ஒரு ஆள் இல்லை, நிறைய டெம்பிள்கள். நாங்கள் போன டெம்பிள்களில் அங்கே எத்தனையோ பேர் அந்த டெம்பிளை நம்பி ஒரு 5 பேரோ 10 பேர் இருக்காங்க. அங்கே வந்து விசிட்டர்ஸ் வர்றதுக்கே ஆள் இல்லை. அதை ட்ரைவ் பண்ணணும் நம்ம. அந்த கோயிலை பிரம்மாண்டமான கோயில்கள், ஒவ்வொரு கோயிலும் பிரம்மாண்டமான கோயில். தே ஹேவ் தர் ஓன் ஹிஸ்ட்ரி, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அந்த சின்ன கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அதுதான் எக்கானமி, அதுதான் பொருளாதாரம். அப்போ அங்கே ஒரு 100 பேர் 50 பேர் டெய்லி டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், அவங்க கையில் பணம் புழங்கும். ஸோ இப்போ அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களாக பார்த்து என்ன செய்யலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய டெம்பிளில் எங்கே கூட்டம் அதிகம் வருதோ அந்த பெரிய டெம்பிளோட நிறைய சின்ன டெம்பிள் அட்டாச் பண்ணலாம். நிறைய சின்ன டெம்பிள் அட்டாச் பண்ணி ஸோ இதில் நிறைய இன்கம் வருது, இதை வச்சு இங்கே பராமரிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ட்ரஸ்ட்டாக்குங்க செப்பரேட்டாக. இந்த ஹெச்ஆர்என் இதை நான் சொல்கிறதெல்லாம் ரியலி பிக் மூமெண்ட்ஸ். ஒரு பெரிய அரசாங்கம் சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ அசம்பிளி லெவலில் வந்து இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணணும். பட் திஸ் இஸ் ஃபுட் ஃபார் தாட் ஜென்ரலாக. ஸோ இதில் யாராவது நீங்கள் ஹை பொசிஷனில் இருக்கவங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸரோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது வந்து ரியலி அது பலனளிக்கும் நிறைய. ஸோ இது மாதிரி அல்லது டூரிசம் மினிஸ்ட்ரியோ டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க செக்ரட்டரியோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ கலெக்டர்ஸோ நாங்கள் நிறைய பண்ணுறோம்பாங்க. ஐ டோன்ட் டிஸ்அக்ரி வித் இட். தமிழ்நாடு இஸ் பெட்டர் தேன் மெனி அதர் ஸ்டேட்ஸ். பட் ஸ்டில் வி ஹாவ் அ வெரி வெரி லாங் வே டு கோ. எனிவே கம்மிங் பேக் டு த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நாங்கள் போனது ஜென்ரலாக இந்த தடவை போனது வந்து கும்பகோணத்தில் போனோம். கும்பேஸ்வரர் கோயில், சாரங்கபாணி கோயில், சக்கரபாணி கோயில், ராமசாமி கோயில் எல்லாம் அங்கனைக்குள்ளே ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்கள் அதுங்களெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஹோட்டல் ராயாஸ்னு தங்கியிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் நாகேஸ்வரன் டெம்பிள்னு அது பார்த்தோம். திருப்புவனம் அதுதான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வச்சு தாராசுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தை வச்சு அதை வச்சு கட்டப்பட்டது. செஸ்ஸுக்குன்னே ஒரு டெம்பிள் இருக்குது. இதை மோடி இதை பற்றி பேசவும், பிரைம் மினிஸ்டர் மோடி இதை பற்றி பேசவும் அது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகி அங்கே கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சதுரங்கநாதர் டெம்பிள்னு பூவனூரில் அந்த செஸ் டெம்பிளுக்கும் போனோம்.
அப்புறம் அஃப்கோர்ஸ் குரு டெம்பிள்னு ஆலங்குடியில் அதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வருது. யாராச்சும் ஜோசியர் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குரு டெம்பிள், நவகிரக டெம்பிள் எல்லாத்துக்குமே வரும் கூட்டம், உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னும் மன்னார்குடியில் வந்து இதுக்கு போனோம், ராஜகோபால சுவாமி டெம்பிள் போனோம். கோடியக்கரையில் குழகர் டெம்பிள் போனோம். வேளாங்கண்ணி மாதா டெம்பிள் போனோம். ட்ராங்குபார் போனோம். தரங்கம்பாடி போனோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப்பை திங்க் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு பர்டிகுலர்லி உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த டெம்பிளுக்கு போய் அதை பற்றி அந்த குழந்தைகளை இன்டர்நெட்டில் பார்க்க சொல்லி அதில் உள்ள மகிமை என்ன, அதில் உள்ள யுனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க சொல்லி அவங்க ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட டெம்பிளை பற்றி, நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி, நம்மளுடைய கல்ச்சரை பற்றி அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துங்க. அவங்க நாங்கள் உடனே நாளைக்கு ஜப்பான் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்காம இந்தியாவில் இருக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இது மாதிரியான கல்ச்சர் வேறு எந்த நாட்டிலையும் எங்கேயுமே இருந்ததில்லை. ஒவ்வொரு தடவை நான் பார்க்கையிலையும் என்னை பிரமிக்க வைக்கிறது. ஒவ்வொரு தடவை நம்ம பார்க்கையிலையும் ஸோ நம்ம தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ் மன்னர்கள் நம்ம எல்லாருமே இவ்வளவு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம். இவ்வளவு அட்வான்ஸ்டாக உளியை வச்சு அந்த காலத்தில் செதுக்கி மாட்டு வண்டியில் கொண்டு வந்து ஸ்டில் ஐ குட் நாட் இமேஜின் இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. அப்போ ஒரு போட்டியாட்டம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அரசர் கட்டுறாருன்னா அதை விட பெருசாக இன்னும் கொஞ்சம் கட்டணும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு டெம்பிள் கட்டணும்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் விஷ்ணு டெம்பிள்ஸ், லாட் ஆஃப் சிவா டெம்பிள்ஸ், நவகிரகா டெம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மேக் ஷூர் தட் யூ கோ டு தீஸ் பிளேசஸ். உங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு they will really enjoy. You have to make them enjoy. குழந்தைகளுக்கு பிடிக்காது, பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துங்க. நிறைய குழந்தைகள் வந்து ஆட்டம் பாட்டத்துக்கு தான் விரும்புவாங்க. என்னப்பா கோயிலுக்காக போகிறீங்க, போருப்பா அப்படிங்கிற மாதிரி. பட் லார்ஜ் டெம்பிள்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள யுனிக்னஸை காமிச்சிங்கன்னா they will understand, they will love it. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை வந்து பல கட்சிகள் ஆண்டிருக்காங்க. லைக் நம்ம காங்கிரஸ் ஆரம்ப காலங்களில், அதுக்கப்புறம் திராவிட கழகங்கள், அதிமுக, திமுக எல்லாரும் ஆண்டிருக்காங்க. அடுத்தாப்புல நீ யார் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் வர்றோம்னு சொல்லி பிஜேபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கு விஜய் வர்றாரு. இதுக்கு முன்னால் இடையில விஜயகாந்த் நிறைய எம்எல்ஏஸ் கொண்டுட்டு வந்தார். ஸோ இது மாதிரி பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. எந்த கட்சி வேணாலும் ஆளட்டும். இன்னும் தமிழ்நாடு எந்த கட்சி ஆண்டாலும் நல்லா ஆளுவாங்க. ஐ எம் ஃபைன் வித் இட். பட் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து எந்த கட்சி வந்தாலும் அடுத்த சீஃப் மினிஸ்டராவோ அடுத்த கவர்மெண்ட் அமைக்கிற கட்சிகள் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க வந்து இந்த நமது கோயில்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இந்த டெம்பிள் எக்கானமின்னு சொல்லுவோம், டெம்பிள் எக்கானமியை வந்து நல்ல ஊக்குவிச்சு கிராமங்களில் இருக்கவங்க கூட ஓரளவு பணம் ஈட்டுற மாதிரி, ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ கோயில்களுக்கு நம்ம போக தான் இங்கே பூ விற்கிறவங்களுக்கு ஒரு பைசா கையில் கிடைக்கும், அந்த கோயிலை பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு பைசா கிடைக்கும், அங்கே அர்ச்சகருக்கு கிடைக்கும். ஸோ இது அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வர்றாங்கன்னு சொல்லி, மக்கள் வர்றாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன கடைகள் வைப்பாங்க, தண்ணி பாட்டில் வைப்பாங்க, சின்ன ஹோட்டல், டீ ஷாப்பு, அது இதுன்னு. ஸோ தட்ஸ் வாட் ஐ மெயின் டெம்பிள் எக்கானமி. ஸோ இந்த டெம்பிள் எக்கானமியை மட்டும் நம்ம ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த டெம்பிள்களை பராமரிக்கிறதும் ரொம்ப நல்ல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மாதிரி மக்கள் கொண்டு வந்து, அல்லது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே நல்ல ஆட்களை பொறுக்கி எடுத்து அவங்கள ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர்என்சி வச்சுருக்காங்கன்னா அவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணலாம். சயின்டிஸ்ட்டுகளை கொண்டு வந்து இதை எப்படி டெம்பிளை பராமரிக்கிறது, எப்படி கீழே தளத்தை உயர்த்துறது, அல்லது தளம் ஏறாமல் இறங்குறது, கும்பாபிஷேகத்துக்கு என்ன மாதிரி பெட்டராக பண்ணலாம், ஆல் தோஸ் திங்ஸ். ப்ளஸ் அங்கே ஹிஸ்ட்ரி போடுறது, அந்த டெம்பிளினுடைய வரலாறை இன்னும் அதுக்குன்னு வெப்சைட்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணுறது, இல்லை இந்த டெம்பிள்களுக்குன்னு தனியாக ட்ரஸ்ட்டுகளை அமைக்க ஊக்குவிச்சு எல்லாமே ஹெச்ஆர்என்சி அண்டரில் வச்சு. ஹெச்ஆர்என்சிங்கிறது ரியலி மமூத். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு போலீஸ்னு வச்சுருக்கோம். நீங்கள் தமிழ்நாடு லெவலில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வைக்கிறதுக்கு பதிலாக பல நாடுகளில் வந்து இப்போ அமெரிக்காவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டி போலீஸ், கவுண்டி ஹெட்டு, ஷெரீஃப்னு கொண்டு வந்துடுவாங்க. அங்கங்கே போலீஸ், அந்தந்த ஹெட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. இங்கே தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போலீஸ் வச்சு சிரமப்படுறோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்ரு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும். ஸோ அது மாதிரி காந்தி அன்னை கண்ட கனவை லோக்கலைஸ் பண்ணாங்கன்னா இந்த டெம்பிள்ஸை பூரா ஹெச்ஆர்என்சி அண்டர்லே இல்லாமல்
தனியாக அந்தந்த ஏரியாவுக்கு, இப்போ திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது இல்லையா, அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு தனியாக இயங்குறாங்க. அது மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஹெச்ஆர்என்சி போர்டுன்னு வச்சு பண்ணணும்? ஸோ இது எல்லாம் நீங்கள் யார் அரசாங்கம் அமைச்சாலும் சரி எனக்கு சந்தோஷம். பட் எந்த அரசாங்கமுமே இதில் இன்னும் கொஞ்சம் நுண்ணறிந்து உள் சென்று மக்கள்கிட்ட ஒப்பீனியன் எடுத்து ஒரு நல்ல கன்சல்டன்ட் அமைச்சு இதை பண்ணிங்கன்னா இட் வுட் பி ரியலி கிரேட். தமிழ்நாடு இன்றைக்கி முன்னணியில் இருக்குது, இன்னும் முன்னணியில் வந்துடும். ஏன்னா இன்னும் முன்னணியில் என்ன பண்ண நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, சர்வீசஸ் செக்டார் நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் நம்ம தோத்துட்டோம். தெலங்கானா கிட்டையும் ஆந்திரா கிட்டையும் பெங்களூர் கர்நாடகாட்டையும் நம்ம இந்த சர்வீசஸ் எக்கானமியில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பட் மேனுஃபேக்சரிங்கு, மல்டிபிள் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, மல்டிபிள் ஏரியாவில் முன்னணியில் இருக்கோம். ஸ்டில் வி ஆர் குட், வி ஆர் டூயிங் குட். பட் இந்த டூரிசம் எக்கானமியும் சேர்ந்துச்சுன்னா, டெம்பிள் எக்கானமியும் சேர்ந்துச்சுன்னா நம்ம லெவலே வேறு லெவலாக இருக்கும். தமிழ்நாடு வந்து இன்னும் பல அடிகள் முன்னேறி இந்தியாவில் முதல் மாநிலமாக வேர்ல்டு லெவல்லே இன்னும் பெஸ்ட்டாக வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.